தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:15 மணி முதல் 5:15 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் தனுசு ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக விஷயங்களில் சில புதிய முன்னேற்றங்கள் மற்றும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக தள்ளி போன உங்களது முன்னேற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் மற்றும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்களில் இன்று நீங்கள் நல்ல செய்தியை கேட்கலாம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பிள்ளைகளால் இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். மேஷராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் இன்று உங்கள் உயர் அதிகாரிகளால் பேசி தீர்க்கப்படும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை மற்றும் அலுவலகத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி, பேரும் புகழும் உயரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்படும். இது நாள் வரையில் பேசாமல் இருந்தவர்கள் இன்று உங்களிடத்தில் வந்து பேசும்போது மனதிற்கு சந்தோஷத்தை பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களினுடைய அலுவலகத்தில் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள் வரலாம். வெளிநாட்டு பிரயாணங்கள், ஒத்தி வைத்த ஒரு விதமான பிரயாணங்கள் அனைத்தும் இன்று நல்ல முடிவிற்கு வரும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும், சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு கிரகநிலைகள் அனுகூலமாகவே அமைகின்றன. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரிய பகவானும் குரு பகவானும் 2ஆம் இடத்திலையும் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் சப்தமத்தில் சந்திரனின் பார்வையில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று தளர்ச்சியை கொடுக்கலாம். உடல் சோர்வு ஏற்படும். மேலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். மிதுன ராசி அன்பர்கள் இன்று பச்சை பயிறு தானம் செய்யலாம். சிவன் ஆலயத்தில் பச்சை பயிறு தானம் செய்ய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகளும் இன்று மாறலாம். வாஸ்து நாளான இன்று மன்னீஸ்வரரை வணங்குவதோ வராக சுவாமியை வணங்குவதோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பூமி பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இன்று உங்களுக்கு சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் வருவதை விட செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பல நாட்களாக பார்க்காமல் இருந்த நண்பர்களை மீண்டும் சந்திப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும், பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவதும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பல நாட்களாக உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாகவே இருக்கும். பல நாட்களாகவே உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக ஆர்வங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு பல புதிய நண்பர்களை சந்திப்பதும், புதிய நண்பர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவதற்குமான ஒரு நல்ல நாளாகவே இருக்கும். திங்கட்கிழமையான இன்று சோமவாரத்தில் சிவபெருமானை வணங்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சில குழப்பங்கள் வந்து போகும்.
ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று உங்களுக்கு சற்று தன்னம்பிக்கை குறையலாம். சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு சில விரயச் செலவுகள் காத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் மனஸ்தாபங்கள் போன்றவை உங்களினுடைய ஒரு விதமான மனக்குழப்பங்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வாஸ்து நாளான இன்று வராகப் பெருமாளை வணங்கவும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை அதிகரிக்கும். குடும்ப பாரங்கள் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் சற்று மனதில் குழப்பங்களும் வரலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் மற்றும் பொருளாதார ரீதியாக செலவுகளும் அதிகமாகவே வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் வருவதும் மற்றும் இந்த தொழில் ரீதியாக சில குழப்பங்களும் வந்து போகும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரலாம். இந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு உண்டு. நண்பர்கள் மூலமாக பொருளாதார பற்றாக்குறைக்கு நீங்கள் கேட்ட கடன் பாக்கிகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இன்று நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு இன்று தீர்வு உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் கேத்துவுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். இந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளும் வரலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது. குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல மாதங்களாகவே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்வது சிறப்பு. சோமவாரமான இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை செய்யவும். மாலை நேரத்தில் நீங்கள் சந்திரனை வணங்கினால் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். 2ஆம் இடத்தில் சந்திரனும் மற்றும் குரு பகவான் பாக்கியத்தில் இருப்பதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பல நாட்களாக இருந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இன்று தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறலாம். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு. சகோதர சகோதரிகள் இன்று உங்களுக்கு சொத்து விவகாரங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றிலும் ஒரு துணையாக இருப்பார்கள். புதிய வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வெற்றியை தருவார். இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் குரு பகவானுடன் 8ஆம் இடத்தில் இருப்பது தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் தந்தை இடத்தில் அதிகரிக்கலாம். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிள்ளை பேறு விஷயமாக நற்செய்திகள் உண்டு. சிவன் ஆலய தரிசனமும் சிவன் ஆலயத்தில் இன்று நவகிரக வழிபாடுகளும் தனுசு ராசி நேயர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம்.
சுப காரியங்களுக்கு இன்று நீங்கள் பேச்சுவார்த்தைகளை எடுக்கலாம். உங்களினுடைய அலுவலகத்தில் இன்று உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். இன்று உங்களினுடைய மனநிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களினுடைய மன போராட்டங்களும் மாறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். பல மாதங்களாகவே இருந்த ஒரு விதமான மனக்குறைகள் இன்று தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். இன்று உங்களினுடைய அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல நாட்களாகவே அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் மற்றும் தடையாக இருந்து வந்த விவகாரங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் அதற்கான முயற்சிகளிலும் இன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும். கும்பராசி நேயர்களுக்கு பல வரவுகள் வரவேண்டியதும் மற்றும் புதிய வியாபாரங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம். சோமவாரமான இன்றைய நாளில் நவகிரக வழிபாடும் மற்றும் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதும் நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகளை கேட்கலாம். மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைக்கலாம். 4ஆம் இடத்தில் புத பகவானின் சஞ்சாரம் அனுகூலமாக இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. பண விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். சோமவாரமான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்யவும். சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.